சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் முன் வரிசையை தேர்ந்தெடுத்து அமர்வார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்வார். யார் இரண்டாவது சபையில தேர்ந்தெடுத்து உட்கார்றாங்களோ, போதும் போதும் அல்லாஹ்வுடைய அருள், நான் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறேன். தள்ளியே இருக்கிறதுக்கு தள்ளியே இருந்துக்குங்க. அல்லாஹ்வுடைய அருள் நான் எனக்கு போதும், நிறைய இருக்கு, எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க தள்ளியே இருந்துக்குங்க. போதும், அப்போ அல்லாஹ்வுடைய அருள் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு, நீங்க தள்ளி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு நெருக்கமாகவே இருக்கட்டும். ஆமா, இப்ப எப்படி இருக்கு பாருங்க இந்த சபை, இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இதுக்கு பேர் தான் சபை, இதுதான் சபை. இந்த உலகத்திலேயே இஸ்லாம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துச்சு. சீட்டிங் எப்படி உட்காரணும் வழிமுறை இஸ்லாம் தான் சொல்லி கொடுத்துச்சு. எந்த அளவுக்குன்னா, ஒரு மனிதர் உட்காருகிறார், அவர் எழுந்து சென்று விட்டால் அவர் மீண்டும் வரும் வரைக்கும் அந்த இடம் அவருக்கு சொந்தம் என்று இஸ்லாம். இப்படிலாம் உலகத்தை யாருமே சொல்லலை, உலகத்தை யாருமே சொல்லலை. ஒருத்தர் எந்திரிச்சு உட்கார்ந்துருந்து அவர் ஏதோ ஒரு வேலையாக எழுந்திருத்து விட்டார் அப்படின்னா அவர் மீண்டும் வர வரைக்கும் அந்த இடம் அவருக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் இருந்தாலும் ரைட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அங்க ஒரு சிறுவர் இருந்தால் கூட அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இங்க ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னா இவர்கிட்ட உங்ககிட்ட கேட்டு வேணா அங்க ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லணும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருவரை எழுப்பி விட்டு அங்க உட்காரக்கூடாதுங்கிறது இஸ்லாம். இப்படிலாம் சபைக்கென்று ஒரு எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு இஸ்லாத்துல. அல் இஸ்லாமு மினல் மஹ்தி இலல் லஹ்த் என்பார்கள். இஸ்லாம் இஸ் ஃப்ரம் கிரேடில் டு தி கிரேவ். தொட்டிலில் இருந்து நாம் சுடுகாடு தொட்டிலிருந்து நாம் கபர்ஸ்தான் செல்லும் வரை எல்லா நிலையிலும் மார்க்கம் நம்மை தெளிவுபடுத்துகிறது. அது மாதிரி தான் ஒரு சபையில் நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக அமர்கிறீர்களோ அவ்வளவு அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் நெருக்கமானவர்களாக மாறுகிறீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிடுவோம். ஏனென்றால் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாகவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய வற்றா பெரும் கருணையை, அல்லாஹ்வுடைய கிருபையை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் எனக்கு இதை பற்றி பேசுங்கள் என்று ஒரு தலைப்பு தரப்பட்டது. அது என்ன என்று சொன்னால், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் 7 பேருக்கு தன்னுடைய அர்ஷின் கீழாக நிழல் தருவான். அதில் முக்கியமானவர்கள் யாருன்னா, நிறைய பேர் ஹாக்கிமுன் ஆதில், ஒரு நேர்மையான அரசன், ரஜுல் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தன்னுடைய இளமையை கழித்த இளைஞன், ஒரு அழகும் வனப்பும் இளமையும் உள்ள ஒரு பெண் ஒருவரை தவறான அவளைக்கு அழைத்த போதும் கூட நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று பயந்து இருந்த ஒரு மனிதன், அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள், வழக்கரம் தருவதை இடக்கரம் தெரியாமல் தர்மம் செய்தவர்கள், இப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான நபரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரஜுலுன் வ கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித் என்றார்கள். ஒரு மனிதன், அவன் யார் என்றால் அவனுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணங்கி இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் எதோட கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு பின்னால் அவன் எப்படி போனா எங்க போனான்னு தெரியாது. இர்ஃபான் பட்டான் ஒரு பிளேயர் தெரியும் தானே, அவங்க அப்பா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, கீழே சப்டைட்டிலோட வரும். அப்பா அவர் சொல்றாரு, he used to sweep the mosque and see now where he is அப்படிங்கிறார். கீழே எழுதி இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்காரு, ஹிந்திலேயே பேசுறாரு. அவர் பேசும்போது சொல்றாரு, அவன் என் பையன் பள்ளிவாசல பெருக்குவான், எப்பவுமே அவனுக்கு பிடிச்ச ஹேபிட் என்னது, பள்ளிவாசல பெருக்குவான். இன்னைக்கு பாருங்க அல்லாஹ் அவனை எங்க வச்சிருக்கான். மஸ்ஜித் என்பது அவ்வளவு ஒரு கண்ணியமிக்க, அவ்வளவு ஒரு மகத்துவம் மிக்க, அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடம் என்று சொன்னால் அது மஸ்ஜித் தான். இப்போ நமக்கெல்லாம் ஒரு மழை மேகமூட்டமாக வருதுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம், கிளைமேட் சூப்பராக இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம், ஃபோட்டோ எடுப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா சின்ன பசங்க அந்த பாயிண்ட் வந்துட்டாங்க, ஃபோட்டோ நல்லா இருக்கு அப்படி. இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்னா நல்ல ஆற்றல் உள்ள வாலிபர்களாக இருந்தால் வாங்க இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம், ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்கு வருவார். ஒரு சிறிதளவு காற்று வேகமாக வீசினால் கூட எங்க அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டதோ என்று நினைத்து மஸ்ஜிதுக்கு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் மிக பிடித்தமான இடம்.
ஆமா ஆமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் மிக பிடித்தமான இடம் எது? மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கும் பிடித்த இடம் மஸ்ஜித். ஆனா இன்னைக்கு கொடுமை பாருங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஷைத்தானுடைய இடம் எது? எது? மார்க்கெட். இப்போ உங்களுக்குலாம் ஒன்று தோணலாம், நம்ம அப்படி எங்க என்ன டெய்லி மார்க்கெட்டுக்காக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். போறீங்களா அப்படி யாராவது டெய்லி மார்க்கெட்டுக்கு? மார்க்கெட்டு போய் சுத்திட்டு இருக்கீங்களா யாராவது? ஓஹோ, ஒரு படி மேலேயே போயிட்டாரு. ஆனா ஷைத்தானுடைய சப்ஜெக்ட் நடக்காம இருக்குமா நம்ம லைஃப்ல? ஆனா நம்ம எங்கேயும் மார்க்கெட்ல சுத்திட்டு தான் இருக்கோம். அது எப்படி தெரியுமா? இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாவா? நல்லது. இதான் கடை வீதி. எங்க? ஷாப்பிங் மால். சுத்தரமா போயிட்டு மால்ல சைத்தான விடலாம் மாட்டான் உங்களை. எங்கேயுமே உங்களுக்கு கேப்பே கிடைக்காது. மஸ்ஜிதுக்கு போறீங்களா மாலுக்கு போறீங்களான்னு கேட்டா எங்க போவோம்? மாலுக்கு. உங்களை எல்லா அவளியாக்களுடைய அந்தஸ்திலே வைக்கட்டும். மாலுக்கு போறான். மாலுங்கிறது என்னது? கடைகள் சிறந்த கடை வீதி. அது ஒரு மாடர்ன் கடை வீதி, அவ்வளவுதான். இட்ஸ் a மாடர்ன் மார்க்கெட். எல்லாம் அப்படியே சுத்த வேண்டியதான். பேக் தூக்கி வெளியே 10 ரூபாய்க்கு கிடைக்கிற வாட்டர் பாட்டில் அங்க போய் பெருமைக்கு 100 ரூபா 150 ரூபா குடிக்க வேண்டியதுதான். சைத்தானுடைய இடமாக இன்றைக்கு மால் இருக்கிறது. அங்க போக தயார், அங்க எல்லா பொருளாதாரத்தையும் செலவழிக்க தயார். மாறாக நீங்க நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நீதியான அரசனா வாழ்றது கஷ்டம் இல்லையா? உங்ககிட்ட அதிகாரம் வரும்போது நீங்க நியாயமா நடக்கவே முடியாது. அதிகாரம் வந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு திமிரு வரும், ஒரு போதை ஏறும். நீதியான அரசனாக நடப்பது ஒரு கஷ்டமான செயல். அதை விட ரொம்ப கஷ்டமானது அழகும் வனப்பும் வசதியும் உள்ள ஒரு பெண் நம்ம தவறான வழிக்கு அழைக்கும் போது அப்படியே கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்து, அதை விட கஷ்டமான செயல். இதுக்கெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் கீழாக நிழல் கொடுக்கலாம். நீங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து யாருக்குமே தெரியாம தர்மம் தர்றீங்க, கஷ்டமான செயல் தானே. மனசு ஏத்துக்குமா? இல்ல பெருமைக்கெல்லாம் வேணாம், அல்லாஹ்க்காக கொடுப்போம், கொடுக்குறீங்க இல்ல. அந்த 7 பேருக்கு அல்லாஹ் அர்ஷின் கீழாக நிழல் தர்றான். அதுல 6மே செயல் கஷ்டமானது எல்லாமே. அதுல ஒருத்தருக்கு மட்டும்தான் ஜஸ்ட் திங்கிங் தாட். அது என்ன அப்படின்னா, அவனுடைய உள்ளம் மட்டும் மஸ்ஜிதோடு இணைங்கிருக்கு. இது ஒரு சப்ஜெக்டே கிடையாது, இது ஒரு செயல்லாம் கிடையாது. உள்ளத்தால் அவனுடைய அன்பு மஸ்ஜிதோடவே இருக்கும். ஒரு காலம் வரை மக்களுக்கு மஸ்ஜிதின் மீது மிகப்பெரிய அன்பு இருந்தது. ஒரு காலம் வரை எது நடந்தாலும் உடனடியாக மஸ்ஜிதிற்குள் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. பத்ர், இந்த இதே மாதத்திலே வரலாற்றிலே பத்ர் என்கின்ற மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நடந்தது இதே ரமதான் மாதத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் அந்த துஆ கேட்ட இடம் தான் மஸ்ஜிதுல் அரீஷாக இருக்கிறது. மஸ்ஜிதிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துஆ கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கைகளை உயர்த்தி 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 மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் அஸபா லம் துஅபத். இறைவா, இந்த கூட்டம் இந்த உலகில் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகில் நீ வணங்கப்பட மாட்டாய். துஆ பயங்கரமா துவா கேட்கிறாங்க. அந்த துவாவை கேட்க 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 பள்ளிவாசல்ல இருந்து அவ்வளவு துவா கேட்டதற்கு பின்னால், மஸ்ஜிதிற்குள் இருந்து அவ்வளவு துவா கேட்டதற்கு பின்னால் தான் மறுநாள் அல்லாஹ் பத்ரிலே என்ன கொடுத்தான்? வெற்றியை கொடுத்தான். இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு மஸ்ஜிதோடு உள்ளம் நெருங்கி இருக்கிறது? மூமினுடைய உள்ளத்திற்கும் முனாஃபிக்குடைய உள்ளத்திற்கும் வித்தியாசம் மஸ்ஜிதில் இருக்கிறது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதை வச்சு நீங்க மூமினா முனாஃபிகான்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியுமா? ஹதீஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு பள்ளிவாசலோட உங்களுடைய கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த கனெக்டிவிட்டியை வச்சு நீங்கள் மூமினா முனாஃபிகான்னு தெரிஞ்சிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? ஒரு மூமினுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தண்ணீரிலிருந்து தூக்கி வீசப்பட்ட மீன் எப்படி துடிக்கும்? துடிச்சு அது எங்க வரணும்னு நினைக்கும்? திரும்ப தண்ணிக்குள்ள. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தண்ணீரிலிருந்து தூக்கி வீசப்பட்ட மீன் மீண்டும் எப்படி தண்ணீருக்குள் சென்று விட வேண்டும் என்று துடிக்குமோ, அது போல ஒரு மூமினுடைய உள்ளம் மஸ்ஜிதுக்கு போகணும், மஸ்ஜிதுக்கு போகணும். சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், யோசிச்சு பாருங்க. அது நமக்கு இருக்கும் மனசுல, அந்த ஒரு ஆசை இருக்கும். மஸ்ஜிதுல இருக்கணும், மஸ்ஜிதுக்கு போகணும். தண்ணீரிலிருந்து தூக்கி வீசப்பட்ட மீன் எப்படி மீண்டும் தண்ணீருக்குள் வர வேண்டும் என்று நினைக்குமோ, அது போல ஒரு மூமினுடைய உள்ளம் மீண்டும் மஸ்ஜிதிற்குள் வர வேண்டும் என்று நினைக்கும். மாறாக ஒரு முனாஃபிக்குடைய உள்ளம், நம்ம வெளியே பேசுவோம், எல்லாம் 5 வேளை தொழுவோம், வைப்போம், எல்லாம் இருப்போம், ஆனால் உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் இருக்கா என்பது இப்படி தெரிஞ்சிடும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முனாஃபிக்குடைய உள்ள மஸ்ஜிதோடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கூண்டிலே பூட்டப்பட்ட பறவையை போன்று இருக்கும். திறந்து விட்டா என்ன பண்றோம்?
ஓடிடும். எப்படா திறப்போம், எப்படா ஓடும். நம்ம என்ன செய்யறோம்? மஸ்ஜிதுல சலாம் சொன்ன உடனே செதறி ஓடுற எல்லாரும் போதும் 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 போதும், இதுக்கு மேல நம்ம இருக்க முடியல மஸ்ஜிதுல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதை ஏன் அப்படின்னா, நீங்கள் மஸ்ஜிதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள், உங்கள் மஸ்ஜிதை உங்க மஹல்லா இந்த மஸ்ஜிதுல நீங்க என்னென்ன பணிகளை செய்கிறீர்கள். ஒரு காலம் வரை மஸ்ஜித் என்பது எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் மஸ்ஜித் என்பது புரட்சியின் பிறப்பிடமாக இருந்தது. ஜிஹாதுகள் அறிவிக்கப்படும் மேடைகளாக மிம்பர்கள் இருந்தது. மிகப்பெரிய வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர்களாக அந்த பள்ளிவாசலுடைய இடங்கள் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திற்கு சென்றால் முதலில் அங்கு மஸ்ஜிதை தான் உருவாக்குவார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க? முதல்ல உருவாக்கின மஸ்ஜித் என்னது? மஸ்ஜிது குபா. மஸ்ஜிது குபா அதுதான் இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போனா அங்க போலாம். நீங்க ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் அங்க போனீங்கன்னா. மஸ்ஜிது குபால தொழுதீங்கன்னா ஹதீஸ் இருக்கு. மஸ்ஜிது குபா முதல் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது குபா உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் மஸ்ஜிது நபவி செகண்டா உருவாக்குனது தான் மஸ்ஜிது நபவி. முதல்ல மஸ்ஜிது குபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு போனாலும் முதலில் மஸ்ஜிதை தான் உருவாக்குவார்கள். உங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த மஸ்ஜிதோடு ஒரு தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? அந்த மஸ்ஜிதின் மீது உங்களுக்கு மிகப்பெரிய காதல் இருக்க வேண்டும். அந்த மஸ்ஜிதின் மீது மிகப்பெரிய அன்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த மஸ்ஜிதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒன்றை சொல்கிறேன், மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் இது பொருந்தும், மஸ்ஜிதில் தொழ வருபவர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா எல்லாருக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஸ்லாத்துல வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, என்ன செய்யறது, நிர்வாகிகள் சரியில்லை அப்படின்னு போறதல்ல இஸ்லாம். நீங்கள் எந்த மாதிரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது மஸ்ஜிதில் இருப்பவர்களுக்கு? எப்படி இருந்தால் அந்த மஸ்ஜித் மீது உங்களுக்கு நாட்டமும் தாக்கமும் ஏற்படும் என்று சொன்னால், ஒரு மஹல்லா இருக்கிறது, அந்த மஹல்லால இருந்து ஒரு லெட்டரை வாங்கிக்கிட்டு, அந்த மஹல்லால இருந்து ஒரு லெட்டரை வாங்கிக்கிட்டு ஒரு பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அடுத்த மஹல்லாவுக்கு போய், ஒரு பெண் பிள்ளையை பெற்றவங்க அடுத்த மஹல்லாவுக்கு போய், எங்க மஹல்லால இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, எங்க மஹல்லால இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, எங்க வீட்டுல குமர்காரியம் இருக்குது, உதவி செய்யுங்க என்று கேட்டால், அப்போ உங்க மஹல்லாவில் நீங்கள் வைத்திருக்கும் மஸ்ஜித், உங்க மஸ்ஜித் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுர்மத்துக்கும் கஹுர்மி யௌமிக்கும் ஹாதா. அரஃபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது உங்களுடைய கண்ணியம் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மஸ்ஜிதுடைய வாசலிலே ஒரு முஸ்லிம் பெண்மணி நின்று, நான் ஒரு குமர்காரியை வச்சிருக்கேன், எனக்கு பிச்சை போடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலையில் அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மக்களுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறது. பாண்டிச்சேரியில ஒருத்தர் வந்து ஒரு ஆப்பை டெவலப் பண்றேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டார். அப்ப போய் நான் அவருடைய ஆப்பை பார்த்தேன். மஸ்ஜித், அந்த ஆப்புக்கு பேரு மஸ்ஜித் ஆப் அப்படின்னு வச்சிருந்தார். எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அந்த மஸ்ஜித் ஆப்ல வந்து நான் அவருக்கு சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு மஸ்ஜித் இருக்கிறது என்று சொன்னால், இப்ப இது மஸ்ஜித் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் மீது அன்பு வர வேண்டும், ஒரு மூமினுக்கு மஸ்ஜிதின் மீது தொடர்பு இருக்க வேண்டும், அப்போதுதான் அவன் மூமினாக இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மஸ்ஜித் எப்படி இருக்க வேண்டும், அந்த மஸ்ஜிதில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப நீங்க உங்க மஸ்ஜித் இருக்குல்ல, இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மக்களில் எத்தனை பேர் 50 வயதை கடந்தவர்கள் என்கின்ற தகவல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே பெண்கள் எத்தனை பேர் இந்த மஹல்லாவில் உட்பட்டு இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இருக்க வேண்டும். அதில் திருமணமானவர்கள் எத்தனை பேர் இந்த மஹல்லாவில் இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இருக்க வேண்டும். இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதில் எத்தனை பேர் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள், அதில் எவ்வளவு பேர் கிராஜுவேட்டா இருக்கிறாங்க என்கின்ற தகவல் இருக்க வேண்டும். அதில் எத்தனை பேர் வேலை தேடி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் நமக்குள் ஒரு கனெக்டிவிட்டி மஸ்ஜிதுக்குள் இருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்ததனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்திலே உருவாக்க வேண்டும். நீங்கள் மஸ்ஜித் சார்ந்த இடங்களில் இருந்து இந்த அத்தனை புரட்சிகளையும் செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பிணக்குகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருத்தர் மனஸ்தாபம் ஏற்பட்டு எப்படி பேசாம இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடக்கிறது, தபுக் போர் நடந்தவுடன் அந்த போரிலே கைப்பற்றப்பட்ட பொருள்களை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி பிரிச்சு கொடுத்த உடனே அன்சாரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மதீனாலே இருந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் தெரியும் தானே. முஹாஜிர்கள் என்றால் யார்? ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் தம்பி. முஹாஜிர்கள் என்றால் யார்? மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தோம். அன்சாரிகள் என்றால் யார்? மதீனாலே இருந்தவர். அன்சாரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, முஹாஜிர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துருச்சு. இந்த பேச்சு வந்து பிரிவினையாக மாறி பிரச்சனையா போச்சு ரெண்டு பேருக்கு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அங்க எங்க அதை தீர்க்கிறாங்க அப்படின்னா, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்குள்ள அமர்ந்திருந்து மிம்பரில் அமர்ந்து எல்லோரையும் அழைக்கிறார். அந்த மிம்பரில் அமர்ந்து எல்லாரும் அழைக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை நிகழ்த்துகிறார்கள். குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார்.
நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள், உங்களை என்னை கொண்டு அல்லாஹ் காப்பாற்றினான். நான் உங்களிடத்தில் ஏதாவது பிரிவினை பார்த்தேனா? நான் உங்களை ஏதாவது பிரித்து வைத்தேனா? நான் என்னப்பா நீங்க ஒரு சாதாரண பொருளாதார விஷயத்துக்கு இப்படி பிணக்கு போட்டுக்கிறீங்க? முஹாஜிர் என்று சொல்கிறீர்கள், நான் அன்சார், அனமினல் அன்சார், நானே அன்சார் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மஸ்ஜிதிலே அழுதார்கள். அந்த மஸ்ஜிதிலே அழுதார்கள். அந்த அழுத போது பொருளாதார காரணம் கொண்டு ஒருவர் பிணக்கிட்டுக் கொண்டு அன்சாரிகள் அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஃபைல பங்கே வேணாம், எங்களுக்கு கனிமத்துல பங்கே வேணாம், அது அவங்களுக்கே கொடுத்துருங்க என்று சொன்னார்கள். மஸ்ஜிதுகளால் இப்படிப்பட்ட மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்க முடியும். நீங்கள் மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்க வேண்டும். ஒரு சின்ன எளிமையான கேள்வியை கேட்கிறேன். மஸ்ஜித் மிகப்பெரிய புரட்சியை செய்ய வல்லது. யார் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய இளமையை, தன்னுடைய வாழ்க்கையை மஸ்ஜிதோடு இணைத்து வைத்துக் கொண்டானோ, இறைவனுடைய ஆலயத்தோடு, இறைவனுடைய வீட்டோடு யார் தன்னை இணைக்கி வைத்துக் கொண்டானோ, அவரை உயர்த்தும் பொறுப்பை, அவனை வாழ்நாளில் சாதனையாளராக மாற்றும் பொறுப்பை வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். காரணம், நீங்கள் இருப்பது இறைவனுடைய வீடு. இப்ப லாஸ்டா நம்ம வந்து ரமதான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரமதான் மாதத்தில் ஆவது மஸ்ஜிதோடு நம்முடைய நேரத்தை வந்து அதிகமா செலவிட்டவர்கள் நம்ம எத்தனை பேர்? முடிஞ்சே போச்சு 28 இன்னைக்கு. எத்தனை நாள் தான் இருக்கு? அல்லாஹ்னா ஒரு நாள், இல்லைன்னா ரொம்ப அதிகமா போச்சுன்னா 2 நாள். நம்ம டோட்டலா கணக்கு பண்ணி பாருங்க. இந்த புனித மாதத்தில், ரமதான் இந்த புனித மாதத்தில் மஸ்ஜிதோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொண்டவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் 10 நாட்களுக்கு மேலாக இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 10 நாட்களுக்கு மேலாக இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலோடு தங்களை இணைத்து வைத்துக் கொள்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அழுகுறாங்க. ஒரு பட்டு குஞ்சத்தை வச்சு தன்னுடைய மூக்க துடைக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு நாள் ஒரு பட்டு துணி, ரொம்ப விலை உயர்ந்த துணியை வச்சு தன்னுடைய மூக்க அப்படி துடைக்கிறாங்க. துடைக்கும் போது டக்குனு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அழுகுறாங்க. ஏன் இப்படி அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப காலம், ரசூலுல்லாஹ் காலத்துக்குலாம் அப்புறம் இது அப்படியே மூக்க துடைச்சிட்டு, நல்ல விலை உயர்ந்த துணி, குமாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை துடைச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஒரு காலம் இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பருக்கும், மஸ்ஜிதிலே மிம்பருக்கும் மத்தியிலே, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பருக்கும் மத்தியிலே நான் அப்படியே மயங்கி கிடப்பேன். அப்படியே பொளந்து வாயை பொளந்து அப்படியே மயங்கி கிடப்பேன். மக்கள் என்னை பைத்தியம் என்று நினைத்து என்னுடைய கழுத்தில் ஏறி மிதித்து செல்வார்கள். நான் பைத்தியம் அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய தூதரோடு பல நாட்கள் பசியோடு இருந்ததனால் நான் அப்படியே பசியில மயங்கி இருப்பேன். மஸ்ஜிதிலே பசியோடு புரண்டிருந்த மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இவ்வளவு பெரிய புரட்சியை உண்டாக்கினார்கள், எப்படி இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார்கள். ரசூலுல்லாஹி வரலாற்றை புரட்டி பாருங்கள். தாமஸ் கேரலைன் தி ஹீரோஸ் என்ற புத்தகத்திலே சொல்லி காட்டுகிறார். தி ஹீரோஸ் அப்படிங்கிற புத்தகம் வந்து தாமஸ் கேரலைன் நோபல் பரிசை வென்ற ஒரு வரலாற்றாசிரியர். நோபல் பரிசை வென்ற வரலாற்றாசிரியர். அவர் சொல்லி காட்டுகிறார், most famous men created arms, laws, empires and legislations, but not more than material powers which often crumbled away before their own eyes. நிறைய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாளர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாம் மிகப்பெரிய படைகளை உருவாக்கினார்கள், பட்டாளங்களை உருவாக்கினார்கள், அதிகாரங்களை உருவாக்கினார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்னாலே நொறுங்கிருச்சு. பல நேரங்கள் அவங்க உருவாக்கி வச்சது ஒன்னு அப்பவே நொறுங்கிடும், இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு நொறுங்கி போயிடும். ஆனால் இந்த மனிதர், but this man moved not only arms, laws, empires and legislations. இந்த மனிதர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர், but this man moved not only arms, laws, empires and legislations, but millions of people of that inhabited world and more than that. ஆனால் இந்த மனிதர் மட்டும் தான் மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு அடுத்த தலைமுறை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உருவாக்கினார்கள், தனக்கென்ற ஒரு சமூகத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கட்டமைத்தார்கள் என்றால் அது மஸ்ஜிதில் இருந்து கட்டமைத்தார்கள். மஸ்ஜிதிலே இருந்து கொண்டுதான் தீர்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் எழுதினார்கள். மஸ்ஜிதில் இருந்து கொண்டுதான் மக்களை படிக்க வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மஸ்ஜிதில் இருந்து கொண்டுதான் அண்டை நாட்டு அரசர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். மஸ்ஜிதில் இருந்து கொண்டுதான் மக்களை சந்தித்தார்கள். மஸ்ஜிதில் இருந்து கொண்டுதான் போருக்கான சூத்திரங்களை அல்லாஹ்வுடைய தூதர் முடிவு செய்தார்கள். மஸ்ஜிதில் இருந்துதான் இரண்டு பேருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிணக்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் தீர்த்தார்கள். மஸ்ஜிதில் இருந்து கொண்டுதான் போர் பயிற்சியை மேற்கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இப்படி கை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் நின்னு பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நின்னு பார்க்கறாங்க. அபிசீனியாவில் இருந்து வந்தவர்கள், ஹபஷாவில் இருந்து வந்தவர்கள் மல்யுத்த பயிற்சி, பள்ளிவாசல்ல ரெஸ்லிங் பிராக்டிஸ். இன்னைக்கு இருந்தா கராத்தே குங்ஃபு மாதிரி பள்ளிவாசல்ல ரெஸ்லிங் பிராக்டிஸ், மிகப்பெரிய போர் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்த்துட்டியா போலாமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வந்துட்டோம். மஸ்ஜித், உங்களோடு மஸ்ஜிதிலே நீங்கள் எப்படிப்பட்ட மஸ்ஜிதை உருவாக்க போகிறீர்கள் என்பது இன்றைக்கு இவ்வளவு இளைஞர்களை பார்க்கிறேன். இந்த இளைஞர்களுடைய பொறுப்பை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இளைஞர்களுடைய பொறுப்பை இந்த மஸ்ஜிதின் மூலமாக வைத்திருக்கிறார். மஸ்ஜிதை மிகச்சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல இருந்துட்டு தான், பள்ளிவாசல் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோர்ட்.
அவருடைய தூதருடைய கோர்ட் எது? மஸ்ஜித் தான். மஸ்ஜிதில் வச்சு தான் தீர்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் எழுதுவார். ஆனால் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் எப்படி இருந்தது என்று சொன்னால், சுமாமா பின் உசால் என்கின்ற ஒரு நபர், சுமாமா பின் உசால், அவரை வந்து போர்ல எதிரியாக பிடிக்கிறாங்க. அவரை பிடிச்ச உடனே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. போர் கைதிகள் எங்க கட்டி போட்டு வைப்பாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல? ஜெயிலுமே அதான், பள்ளிவாசல் தூண்ல அவரை கட்டி வச்சிருக்காங்க. போர் கைதி. முதல் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வந்து அவரை கேட்கறாங்க, உன்னை என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களுடைய கைதி, நீங்க நினைச்சா என்ன விடுவிக்கலாம், இல்ல நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம், தண்டிக்கலாம், உங்க விருப்பம். சரி, போயிடுறாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டாவது நாள் வர்றாங்க, உன்னை என்னப்பா பண்ணலாம், இல்ல நீங்க நினைச்சா என்ன விடுவிக்கலாம், இல்ல நீங்க நினைச்சா என்ன தண்டிக்கலாம். அதே பதில் சொல்றாரு. மூணாவது நாள் வர்றாங்க, அவர் அதே பதில சொல்றாரு. நாலாவது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அவிழ்த்து விடும்படி கட்டளையிடுகிறார். நல்ல கூர்ந்து கவனிங்க. நாலாவது நாள் அவரை அவிழ்த்து விடும்படி கட்டளையிடுகிறார். அவர் அவுத்த உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபியுடைய தோட்டத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து ஷஹாதாவை சொல்லி முஸ்லீம் ஆகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் கைதினா அவன் மைண்ட்ல எவ்வளவு விரோதம் இருக்கும் ரசூலுல்லாஹ் மேல. அவன் கூட ஒரு 3 நாள் கைதியாக மஸ்ஜிதுக்குள்ள இருந்தாலே போதும். மஸ்ஜிதுல 3 நாள் கைதியா இருந்தா கூட போதும். அவனுடைய உள்ளத்தை கவரக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதை நடத்தினார்கள். அவன் பாப்பான், இவ்வளவு செயல்பாடு நடக்குதா, இப்படி எல்லாம் செயல்பாடுகள் இருக்குதா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தெரியாதனமா கூட யாராவது நான் முஸ்லிம் கூட நம்ம பள்ளியாசல் வச்சிடாதீங்க, இவனுங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா, நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் இஸ்லாம்ல அப்படின்னு சொல்லிடுவான். இவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா, நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சண்டை, இவர் ஒருத்தர் பேசிக்க மாட்டார். அவர் யார்? இல்லங்க, அவர் ஒருத்தர் பேச மாட்டார். நீங்கள் மஸ்ஜிதுக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய கணமே உங்களுடைய எல்லா குரோதங்களையும், கஷ்டங்களையும், விரோதங்களையும் மறந்துவிட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து இருந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியின் பிறப்பிடமாக இருக்க வேண்டிய பள்ளிவாசல் இன்றைக்கு வெறும் தொழுது விட்டு டக்குனு கதவு மூடின்னு முடிச்சிடறாங்க. ஆனால் மஸ்ஜிதுக்குள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு போர் கைதி போரின் காரணமாக கைதியாக பிடிபட்டு வந்தால் கூட அவர் 3 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இருந்தால் உடனடியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த ஒரு பிணைப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஸ்ஜிதின் மூலமாக கேட்ட உதவிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஸ்ஜிதை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடிய விஷயங்கள் எப்படி என்று சொன்னால், இந்த சமூகத்தை உருவாக்குவதில் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அதிகமா இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே இருந்து துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய இப்ப வந்து எலெக்ஷன் நடக்குது. எத்தனை பேர் பள்ளிவாசல்ல உழுந்து இந்த தேர்தலில் வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல முடிவை தானே கேட்டிருக்கோம்? சும்மா ஒரு ஜஸ்ட் கேஸ் கொஸ்டினா கேட்கறேன், சும்மா கை தூங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஒரு கணக்கு பார்ப்போம். உண்மையை சொல்லணும், துவால எல்லாம் போய் சொல்லக்கூடாது. 1 2 3 4 5 6 7 100 150 பேர் இருப்போமா இங்க? அதுல வந்து ஒரு 7 பேர் கேட்டிருக்கு துவா. ஆனா இதே மஸ்ஜிதை பயன்படுத்தி எல்லா இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம மஸ்ஜித் வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து யாரு முகமதை வந்து வீழ்த்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு சன்மானம் தருவோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அறிவிச்ச உடனே உமர் என்ன சொல்றாரு, நான் வீழ்த்துறேன், நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. கிளம்பி வரும்போது வழியிலே வேற ஒருத்தரை பாக்குறாரு. எங்கப்பா போற அப்படின்னு கேட்கறாரு. அந்த வழியில போனவர் அவர் சொல்றாரு, நான் முகமதை வீழ்த்த போறேன் அப்படிங்கிறாரு. முதல்ல உன் குடும்பத்துல போய் பாரு, அவங்களே முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் போறாரு. அப்புறம் தங்கச்சியை முஸ்லீம் ஆயிட்டாங்க தெரிஞ்சவொன்னு அவங்களை அடிக்கிறாரு. ரத்த கலரி ஆன உடனே கொஞ்சம் அதுக்கப்புறம் சாந்தமாயிடுறாரு. என்ன படிச்சுட்டு இருந்தீங்க காட்டுங்கன்னு கேட்கறாரு. இல்ல வாங்க ரசூலுல்லாஹ்ட்டே போங்கறாங்க. நேரா அவங்க வந்து என்ன போயிட்டார், ரசூலுல்லாஹ் பார்த்து முஸ்லீம் ஆயிட்டார். அது முஸ்லீம் ஆனதுக்கு பின்னால ஒருத்தர் சொல்றாரு, கூட இருந்தவர் சொல்றாரு, எப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டாங்க மஸ்ஜிதுல. என்ன துஆ? அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹதி ஹாதைனி ரஜுலைனி இலை. இறைவா, நான் 2 பேரை உன் கையில வைக்கிறேன், 2 பேரை உன் இடத்துல வைக்கிறேன். அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை நீ இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து. ஒன்னு அபூ ஜஹல், இன்னொன்னு உமர். இந்த 2 பேரை வைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம நினைக்கிறோம் ரசூலுல்லாஹ் வந்து போருக்கு போனாங்க, ஜெயிச்சாங்க, வந்தாங்க. அப்படி இல்ல. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதிலே கேட்ட துஆ ஒளிந்திருக்கிறது.
உமர் வந்தாரு, தாவா பண்ணாங்க, முஸ்லிம் ஆயிட்டாரு ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி அல்ல. அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதிலே கேட்ட உமருக்காக கேட்ட துஆ இருக்கிறது. இந்த மஸ்ஜித் என்பது மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய வல்லது, உங்களுடைய தக்தீர்களை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது. இதை யாருக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, இது யாருக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் பாசிஸ்டுகளுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய குறிக்கோளாக எது இருக்கிறது? ஒவ்வொருவருடைய குறிக்கோளாக எது இருக்கிறது? மஸ்ஜிதுகள் இருக்கிறது. மஸ்ஜிதில் எது பேசப்பட வேண்டும், எது பேசப்படக்கூடாது என்பதை பற்றி அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா உலகத்திலேயே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலேயே ஒரு சமூகம் வாரம் ஒரு முறை கட்டாயம் கூடி அமைதியாக களையக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட ஒரு பிராக்டிஸா நம்ம என்னது ஜும்மா. இந்த ஜும்மா பிராக்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, உலகத்துல அது எங்கேயுமே கிடைக்காது. உலகத்திலேயே வாரம் ஒரு முறை நம்ம கூடி கலைக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஸ்பெயின் என்கின்ற 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆண்ட ஒரு நாடு இருக்கு. ஸ்பெயின் 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆண்ட ஒரு நாடு இருக்குது ஸ்பெயின். அந்த 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆண்ட ஸ்பெயினை வந்து கவிழ்க்க வேண்டும் என்று எதிரிகள் நினைத்த போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல இப்படிதான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகிறார். எப்படின்னா, ஒரு மஸ்ஜிதுல இருந்து ஒரு இமாமுடைய பயானை கேட்டு வந்து இன்னொரு மஸ்ஜிதில் ஒருத்தன் உட்காந்து சதி செய்யணுங்கிறதுக்காக உட்காந்து அவர் பயான் முடிச்ச பிறகு கொண்டு போய் கேட்டிருக்கான். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் கல்புஹும் பாசித்துன் திராஇஹின்னு சொல்றான் இல்லையா, ஒரு நாய் இருக்குதுன்னு சொல்றான் இல்லையா. சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு நாயை பற்றி அல்லாஹ் சொல்றான். முடியாதவங்க செஞ்சிட்டானுங்க பாவம் ஈசானம், முடியல அவனுக்கு வயசு. எங்க விட்ட ஒரு நாய் வந்திருக்குன்னு சொல்லல, அது என்ன கலர் நாயின்னு கேட்டான். வந்து ஒருத்தர் என்ன கேட்டான், அது என்ன கலர் இல்ல வரலாறுங்க இது. அப்போ இமாம் ஒண்ணு தெரிஞ்சா தெரியும்னு சொல்லி இருக்கணும், இல்ல எனக்கு தெரியலப்பான்னு சொல்லி இருக்கணும். அவர் வாயிலிருந்து புடுங்கினதுக்கு என்ன சொல்லிட்டான், அது வெள்ளை நாய் அப்படின்ட்டான். சொல்ல வச்சுட்டான், அது வெள்ளை நாயாமே, நீங்க சொன்னீங்களே, ஆமா வெள்ளை நாய். மறுவாரம் அங்க போயிருக்கான், அங்க போயிட்டு அந்த இமாமிட்ட கேட்டிருக்கான், அது மாதிரி இந்த மாதிரி நாய் சொல்றாங்களே, அது எந்த நாய் அப்படின்னு. அது கருப்பு தான் இமாம் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட வாயில கேட்டிருக்கேன். ஆமா, அந்த இமாம் என்னத்தமா சொல்றாரு, அது வெள்ளை நாய்ங்கிறாரு. அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன் என்ன விட அவனுக்கு பேர்ல ஏறிட்டாரு. ஏறி அந்த நாய் வெள்ளை நாய் அப்படின்னு ஒரு பயன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு ஸ்பெயின் வீழ்ந்த வரலாற்று எழுதியிருக்கிறார். ஒரு சாதாரண நாய் நிறத்தை பற்றி 2 மஸ்ஜிதுகள் சண்டை போட்டுக் கொண்டது. இவர்களுடைய மஸ்ஜிதுகள் வீழ்ந்தால்தான் இவர்களை வீழ்த்த முடியும் என்பதை யார் உணர்ந்து வைத்திருக்கிறார்? இவர்களுடைய மஸ்ஜிதுகளில் ஆள் இல்லாமல் இவர்களுடைய மஸ்ஜிதுகள் கூட்டம் கூடட்டும், பிரச்சனை இல்லை, கூட்டம் கூடட்டும், அதில் சத்திருக்க கூடாது என்பதை யார் புரிந்து வைத்திருக்கிறார்? அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், ஒரு மனிதனுடைய உள்ளம் இந்த மஸ்ஜிதோடு இணங்கி இருப்பதனால் தான் அவன் அல்லாஹ்வுடைய அரசின் கீழாக நிழல் பெறுவான் என்பதற்கும், உங்களுடைய அத்தனை தொழுகைகளும் இபாதத்துகளும் அரசியலும் ஈடுபாடும் செயல்பாடுகள் அனைத்தும் மஸ்ஜிதோடு தான் இணங்கி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த வரலாற்றில் நேர்வழி நின்ற கலீஃபாக்கள் எத்தனை பேர்? குலஃபாய் ராஷிதீன் எத்தனை பேரை சொல்லுவோம்? எத்தனை பேர்? 4 பேர். எத்தனை பேர்? 4 5 தானே? யார் சொன்னது? மன அடிச்சு விட்ட பத்தியா? 4 தான். சும்மா செக் பண்ண, கூட இருக்க மத்தவங்க என்ன சொல்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு, 4 பேர். இந்த 4 பேரில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கை மரணம், சரியா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அலி ரலியல்லாஹு அன்ஹும் எப்படி உலகை விட்டு பிரிந்தார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல வேண்டும் என்று அபூ லுலு சதி திட்டம் தீட்டுகிறார். நல்லா கேட்டுக்கங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹை கொல்ல வேண்டும் என்று அபூ லுலு சதி திட்டம் தீட்டுகிறார். அது ஏன்னா ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அபூ லுலு என்கின்ற ஒரு மஜூசி, அவன் வந்து நெருப்பை வணங்கக்கூடியவன். அவன் என்ன செய்யறான்னா, எல்லா இளைஞர்களும் சாக்குபோக்கு சொல்லக்கூடியவர்களும் இதை வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் வந்து மஜூசி. அபூ லுலு யாரு? ஒரு நெருப்பை வணங்கக்கூடியவன், நெருப்பு வணங்கி. அவனுடைய ஓனர், அவன் வந்து ஒரு அடிமை. அவனுடைய ஓனர் யாருன்னா ஒரு முஸ்லீம். அப்போ அவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாரு பத்தியா? ஏதோ வாயில வந்த பேரை சொல்லிட்டு இருக்க. மணி 12 ஆச்சு, கவனிக்கிறீங்களா இல்லைன்னு தெரியணும், அதுக்கு தான் கேட்கறேன். பேர் என்ன? மஜூசிங்கிறது மதம்.
நெருப்பு வணங்கி அபு லூலு அவன் பேர். அப்ப என்ன செய்யறான், வந்து சொல்லி பாக்குறான். உமர் சொல்லிட்டாங்க, விசாரிச்சு பார்த்துட்டு, இல்லப்பா உன் மேலதான் தப்பு இருக்கு, நீ போய் ஓனர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க, இருச்சே வஹ்சின் இலா மௌலாக்க, ஓனர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவன் கடுப்புல கிளம்பிட்டான். இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானது அவன் கையால தான். அவன் தான் கொண்டான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த போது அபு லூலு என்கின்ற ஒரு எதிரி, ஒரு மஜூசி, அவன் வந்து முஸ்லிமும் கிடையாது இத்தனைக்கும், ஆனால் அவன் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லணும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது அவருடைய வீட்டுக்கு போய் கொல்லலாமா, வீட்டுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய வீட்டுக்கு போய் கொள்ளலாமா, அவர் வீட்டுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. கடைவீதிக்கு போலாமா, அவர் கடைவீதிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. அவருடைய மனைவிமார்கள் நண்பர்கள் வீட்டுக்கு போலாமா, அங்க வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. அவரை கொல்வதற்கு அவன் முடிவெடுத்த இடம் என்பது ஃபஜ்ர் தொழுகை. அவரை கொல்வதற்கு அவன் முடிவெடுத்த இடம் எங்க? ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுகைக்கு முதல் சஃப்ல தன்னுடைய இடுப்பில் விஷம் தோய்ந்த கத்தியை மறைத்து வைத்திருக்கிறான் ஒரு மஜூசி. ஆனால் வந்தவன் முஸ்லிமா மஜூசியா என்று கூட தெரியாத அளவுக்கு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், அவ்வளவு மக்கள் நிற்கிறாங்க. அவன் யாருக்கு யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு மக்கள் ஃபஜ்ருக்கு நிற்கிறார்கள். ஒரு முஸ்லிம் அல்லாதவன் கூட ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த போது அதற்கு அவர்கள் சரியான இடம் என்று நினைத்தது மஸ்ஜித் தான், அதுவும் ஃபஜ்ர் தொழுகையில். ஃபஜ்ர் தொழுகை என்ன ஆனாலும் ஆகாவிட்டாலும், என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும், உலகமே தலைகளாக புரண்டு நின்றாலும் உமர் என்கின்ற இந்த மாமனிதர் நிச்சயமாக எங்க வருவாரு? மஸ்ஜிதிற்கு வந்து ஃபஜ்ர் தொழுவார். அங்கு அவரை தீர்த்து கட்டலாம். அப்படி சமூகம் இருந்தவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் நேரம் வரும், என்னுடைய எதிரிகள் எல்லாம் வீழ்த்தப்படுவார்கள். ஃபுத்திஹத் அப்வாபு ஷாம், என்னுடைய கண்களுக்கு முன்னால் ஷாம் தேசத்து சாவிகள் தரப்படுகின்றன. ஊதீது மஃபாத்திஹ ஷாம், வெள்ளை மாளிகையுடைய கதவுகள் தரப்படுகின்றன அப்படின்னு வயித்துல கல்ல கட்டிக்கிட்டு இருக்கும்போது, வரலாறு வயித்துல கல்ல கட்டிக்கிட்டு, யார சொல்லலாம், நம்ம வந்து இந்த போர்ல நிக்கிறோம், கந்தக் போர்ல ஓங்கி அடிக்க முடியல, ஏன்னா எனக்கு பாருங்க நான் பசியோட இருக்கிறேன், ஒரு கல்ல கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்ல கை துணியத்துக்கு எவ்வளவு கட்டினாங்க, ஏன் வயதுல பாரு 2 கல்லு கட்டி இருக்கு. அப்போ எல்லாரும் சுத்தி நிக்கும் போது ஓங்கி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே பாறை உடைஞ்ச உடனே அல்லாஹ் அக்பர், எல்லாரும் அல்லாஹ் அக்பர்ங்கறாங்க, என்னன்னு தெரியாது, அல்லாஹ் அக்பர் அப்படி. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன அங்க யாருக்கு ஒண்ணும் தெரியல, ரசூலுல்லாஹ் மட்டும் தான் தெரியுது, ஷாம் தேசத்து சாவிகள் எனக்கு தரப்படுகின்றன அப்படிங்கறாங்க. மத்தவன அந்த கடுப்பா இருப்பான், வேற யாரா இருந்தா என்ன சொல்லிருப்பான்? ஷாம் என்பது அப்பவே 100 ஆண்டு கால சாம்ராஜ்யம். ஷாம் தேசத்து சாம்ராஜ்யம் அப்பவே 100 ஆண்டு கால சாம்ராஜ்யம். அப்ப எவனா அந்த கூட சொல்லிருப்பான், என்னங்க சொல்றீங்க, பசி பட்டினில கல்ல கட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஷாம் வெற்றி விட்டுட்டோமா? ஆனா சஹாபாக்கள் அப்படி வந்து they never belittled, they never had any second thought or bad thought about it. கூட சேர்ந்து தக்பீர் சொன்னாங்க. நடக்கும் இது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகை விட்டு பிரிந்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகை விட்டு பிரிந்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கைசர் கிஸ்ராவின் மாளிகைகள் அல்லாஹ்வுடைய அந்த தூதரின் முன்னறிவிப்பின்படி அனைத்தும் வெற்றி கொள்ளப்பட்டு வைடூரியங்கள் எல்லாம் அப்படியே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. மதீனத்து தெருக்கள் எல்லாம் சந்தோஷத்துல இருக்குது, மதீனாவுடைய தெரு எல்லாம் சந்தோஷத்துல இருக்குது. எதுக்கு? செல்வம் வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு, எல்லாம் ஒரே ஜாலியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரின் உண்மை பிரதிநிதி மஸ்ஜிதுன் நபவியிலே அல்லாஹ்விற்கு முன்னால் இறைவனுடைய ஆலயத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டிருந்தவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரம் வந்துவிட்டது இறைவா, எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வந்துவிடும், எங்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் வந்துவிடும், எங்களுக்கு மத்தியிலே நீ பெரியவனா நான் பெரியவனா என்பது வந்துவிடும் என்று இறைவனுடைய ஆலயத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். இறைவனுடைய ஆலயத்தோடு தன்னை தொடர்புபடுத்திய உமரால் தான் உலக வரலாறை திரும்பி பார்க்கும் சாதனைகளை செய்ய முடிந்தது. நீங்களும் உலகத்தில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட வேண்டுமா? சத்தியமாக சொல்கிறேன், உலகத்திலே மறுமையை விட்டுருங்க, மறுமையில கண்டிப்பா உண்டு. அல்லாஹ் பள்ளியாசோட இணங்கி இருந்தவருக்கு இந்த உலகில் உங்களை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமா? நீங்கள் மிகப்பெரிய உச்சங்களை அடைய வேண்டுமா? உங்களுடைய உள்ளங்கள் லைத்திருக்க வேண்டிய இடம் மஸ்ஜித். எப்போதும் மஸ்ஜிதோட தான் உமர் ரலியல்லாஹு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும், மஸ்ஜிதோடயே தான் இருப்பாங்க. அதனால் தான் மஸ்ஜிதோடயே அவர்கள் தொடர்பில் இருந்ததனால் தான் ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டுன்னு சொன்னல, அந்த ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, தன்னுடைய கழுதையில ஏறி போறாங்க. அப்போ எல்லாரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகையை பார்த்துட்டு நிற்கும் போது 2 பேர் வராங்க. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்கிற ஒரு உமரா இல்ல பின்னால உட்கார்ந்துருக்கிற ஒரு உமரான்னு தெரியல, அந்த அளவுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவருடைய ஹெல்ப்பர் கூட வராரு, அவரை இவரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அவ கிட்ட வந்துட்ட பிறகு சொல்லிடுறாங்க, இவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி ஓகே எல்லாம் போங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சர்வசாதாரணமா போய் தன்னுடைய கழுதையை பிடித்துக்கொண்டு
அலைஹி இசார், தன்னுடைய அந்த ஒரு சின்ன வேட்டி மாதிரி ஒன்று அதை மேலே போட்டுக்கிட்டு, அமாமா இந்த தலப்பாக தூக்கி போட்டுக்கிட்டு, ஹுஃபைன் ரெண்டு ஹுஃப் சாக்ஸ் மாதிரி மேலே போட்டுக்கிட்டு, வஹுவ ஆஹிதும் பிரஸி பஈரிஹி வ யஹூதுல் மா, தன்னுடைய கழுதையுடைய தலையை அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே தண்ணி ஊத்திட்டே இருக்காரு. யார் இவர்? யார் இந்த உமர்? எவ்வளவு, அதுவும் உலகில் 1/3 ஆண்ட ஜனாதிபதி, இவ்வளவு பெரிய மன்னர். அப்போ வந்து ஓடி வரார் உமர் ரலியல்லாஹு ஆள் கூட வந்து சொல்றாரு, யா அமீர் அல் முஃமினீன் அதத்தல் ஜுனூத் வ பதாரியாத்து ஷாம் வ அன்த அலா ஹாதிஹில் ஹால். அமீருல் முஃமினீனே, ஜுனூத் படை வருகிறது. அவர் மன்னர் இல்லையா, அவர் அரசர் இல்லையா, அவரை உத்தியோகபூர்வமா அபிஷியலா பார்க்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்கல்ல, வெற்றி கொள்ளப்பட்ட இடம், எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஜுனூத் படை வருகிறது, பத்தாரியத் வருகிறது, நீங்க என்ன இப்படி நிக்கிறீங்க, இவ்வளவு சாதாரணமா நிக்கிறீங்களே ஏன்? அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னா கௌமுன் அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு தான் கண்ணியத்தை கொடுத்தான். ஃபலன் நல்தமிஸில் இஸ்ஸ பிகைரிஹி, எனவே இந்த இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் நாம் கண்ணியத்தை எதிர்பார்க்க மாட்டோம் என்று அறிவித்தாரே அந்த உமர். அந்த உமரை இவ்வளவு உயரத்திற்கு அழைத்து சென்றது எது என்றால் அது இறைவனுடைய ஆலயம், மஸ்ஜித் தான். அந்த உமர் தான் உலகில் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்கள் கைப்பற்றப்பட்டாலும், உலகில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் கைப்பற்றப்பட்டாலும் அவர்கள் எங்கு நின்று அழுது கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் மஸ்ஜித் நின்று தான் அழுது கொண்டிருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு மட்டும் இல்ல, உமருடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று எதிரிகள் நினைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று எதிரிகள் நினைக்கிறார்கள். அவரை கொல்வதற்கு ஹவாரிஜிகளும் முஅ்தஸிலாக்களும் தேர்ந்தெடுத்த நேரம் எது தெரியுமா? எப்ப முடிவு பண்ணாங்க தெரியுமா? அதே ஃபஜ்ருடைய நேரம். எங்க போறாரோ இல்லையோ, எங்க இருக்காரோ இல்லையோ, மஸ்ஜிதுக்கு வந்து ஃபஜ்ர் தொழுவார். யார்? அலி ரலியல்லாஹு. அப்படிதான் வந்தாங்க. வரும்போது அவங்க தலை பின்னந்தலையில வந்து வாளை வைத்து வெட்டினார்கள். அலி ரலியல்லாஹு ஷஹீதானார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்மில் எத்தனை பேர் நோன்பு நேரத்தில் பள்ளிவாசலுக்கு சென்று ஃபஜ்ர் தொழக்கூடியவர்கள்? நோன்பு நேரத்திலேயே இரவு நேரம் கழிகிறது, இரவு நேரம் கழிகிறது, பயானே அப்படி இப்படின்னு ஓடுது, சஹர் கூட செஞ்சிடறோம். ஆனா ஃபஜ்ர் எங்க? ரொம்ப कैसे की है बासर फिर आता मैं घर पे जाता हूं, पेट बहुत ज्यादा खा लिया हूं, किसी की करता मैं घर पे चल जाता हूं. என்ன காரணம் என்றால் இந்த உள்ளம் மஸ்ஜிதை நேசிக்கவில்லை. இந்த உள்ளம் ஏன் மஸ்ஜிதை நேசிக்கவில்லை? வெறும் வெளிப்படைக்குத்தான், வெளியில் தான் நாம் மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்திலே உண்மையில் அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தூதரின் நேசமும் இந்த மார்க்கத்தின் மீது பற்றும் வெறியும் இருக்கும் என்று சொன்னால், நாம் நம்முடைய அதிகப்படியான நேரம் நம்முடைய வீட்டில் கழித்ததை விட நம்முடைய நேரம் இந்த மஸ்ஜிதிலே கழிந்திருக்கும். இந்த மஸ்ஜிதின் மீது இறைவன் இயற்கையாக ஒரு அன்பை ஏற்படுத்துவான், ஒரு காதலை ஏற்படுத்துவான், ஒரு பிரியத்தை ஏற்படுத்துவான். உண்மையில் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகில் ஏற்பட்ட எந்த இழப்பிற்காகவும் கலங்கியதில்லை. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எந்த இழப்புக்காக ரசூலுல்லாஹ் கலங்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மகன் காசிம் இப்ராஹிம் இறந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் இறந்து விட்டார். கவலையில உட்கார்ந்திருக்காங்க. ரொம்ப கலங்கல மாட்டாங்க ரசூலுல்லாஹ், கவலையில உட்கார்ந்திருக்காங்க. அப்போது மக்கள் வந்து என்ன பேசிக்கிறாங்க? சூரிய கிரகணம் வந்துருச்சு, சூரிய கிரகணம் வந்துருச்சு. அல்லாஹ்வே வந்து சொல்றான், தன்னுடைய இதை வெளிப்படுத்துறான். என்ன மார்னிங் தன்னுடைய துக்கத்தை சொல்றான், வருந்துறான் அல்லாஹ்வே பாரு அப்படின்னு. அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் வந்து துவண்டு போகாதனால தான் எந்திரிச்சு என்ன சொன்னாங்க? இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தான், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று. வலா யன்கசிஃபானி லி ஹயாத்தி அஹத் வலா லி மௌத்தி அஹத், யாருடைய ஹயாத்துக்காகவும் யாருடைய மௌத்துக்காகவும் கிரகணம்லாம் ஏற்படாதுப்பா, சும்மா உட்கார் அப்படின்னா. இது எப்ப தன்னுடைய மகனே இறந்திருந்தாலும். ஆனால் ஹிஜ்ரத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காபத்துல்லாவை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த உலகில் உன்னை விட எனக்கு நேசத்திற்குரியது எதுவுமே இல்ல, உன்னை விட்டு என்னை பிரித்து விட்டார்களே என்றுதான் அவ்வளவு பெரிய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி நின்றார்கள். காரணம், ஒரு உண்மையான மூமினுடைய உள்ளம் எங்கு இணைந்திருக்கும்? இறைவனுடைய ஆலயத்தோடு இணங்கி இருக்கும். இறைவனுடைய ஆலயத்தோடு தான் ஒரு உண்மையான மூமினுடைய உள்ளம் பிணைக்கப்பட்டிருக்கும் என்பதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கி போனார்கள். உன்னை விட்டு என்ன பிரிக்கிறாங்களே அப்படின்னு. அதனால் தான் மீண்டும் எத்தனை தூரம் எங்கு சென்றாலும், எங்கேயோ போனாங்க அல்லாஹ்வுடைய தூதர். 13 வருஷம், 22 வருஷம் எங்கேயோ சுத்தினாங்க, 20 வருஷம் சுத்தினாங்க. சுத்தி விட்டு மீண்டும் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மீண்டும் வந்து அதே இறைவனுடைய ஆலயத்தை, மஸ்ஜிதிலே அவ்வளவு காதல் ரசூலுல்லாஹ்க்கு, அவ்வளவு காதல். எங்கேயோ சுத்தி விட்டு 20 ஆண்டுகள் கழித்து விட்டாலும் மீண்டும் வந்தார்கள்.
லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்று இறைவனை புகழ்ந்து போற்றிய வண்ணமாக உள்ளே நுழைந்து மீண்டும் அதே இறையாலயத்தை கைப்பற்றி எந்த இறையாலயத்தில் இணை வைப்பு நடந்ததோ அந்த இணை வைப்பை ஒழித்துவிட்டு ஒரு பிரகடனத்தை செய்தார்கள். மன் அஹ்மத ஸைஃபஹு ஃபஹுவ ஆமின், மன் தகல பைத்தல்லாஹி ஃபஹுவ ஆமின், மன் தகல பைத்த அபீ சுஃபியானின் ஃபஹுவ ஆமின். யார் தன்னுடைய வாளை உரையிலிட்டானோ அவனுக்கும் பிரச்சனை இல்லை, யார் அபூ சுஃபியான் வீட்டிற்குள் நுழைந்தானோ அவனுக்கும் பிரச்சனை இல்லை, யார் இறை இல்லம் காபாவிற்குள் நுழைந்தானோ அவனுக்கும் பிரச்சனை இல்லை என்று அந்த இறை இல்லத்தை அடையாமல் அந்த இறை இல்லத்தோடு மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதரால் நிம்மதி கொள்ள முடியவில்லை. அதுதான் ஒரு மூமினுக்கு மஸ்ஜிதோடு இருக்கும் இணைப்பு. அந்த ஒரு தொடர்பு மஸ்ஜிதோடு ஒரு மூமினுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இது நம்மளே பல பேரை மஸ்ஜிதுக்கு போய் தொலை சொல்லுவாங்க. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்வது, பள்ளிவாசலுக்கு போய் தொழணும், பள்ளிவாசலுக்கு போய் தொழணும்னு என்னை கூட சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, லொஹர் தொழ மாட்டேன், அசர் தொழ மாட்டேன். லொஹர் ஸ்கூலில் இருப்போம், அசர் தொழ மாட்டேன், டியூஷனில் இருப்போம். மகரிப் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், பொய்யும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும், பள்ளிவாசல் விஷயத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுவேன், எல்லா வேலையெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு பள்ளிவாசல் மூடுற நேரத்துக்கு போய் இஷா மட்டும் தொழுதுட்டு உள்ளே எங்கள் அம்மா கேட்பாங்க, மாஸ் படியா? ஓ படியாண்ணா, कब पढ़ते ईशा पढ़ लो जाता हूँ. அது எங்கள் அம்மா அந்த மகரிபு அசரெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா அவங்க கணக்கு என்னன்னா, அச்சா பச்சா படதா லகாத்தா சகா அப்படி மஸ்ஜித். அப்போ ஒரு இது மாதிரி ஒரு அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, தன்னுடைய பையனை கூப்பிட்டு அவனை திருத்தணும், பள்ளிவாசலோட அவனை தொடர்பில் ஆக்கணும், அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி கைசாதி போய் சுதராதாலண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க. அவன் கேட்கல. அப்புறம் கேட்கலன்னு உடனே அவனை கொண்டு போய் பள்ளிவாசலில் ஹசரத்துக்கிட்ட விட்டு, इसे कैसा भी सुधराओ जरा, नमाज पढ़ना रखो, कहती बोल को इसे क्या करो, अच्छा रास्ता बनाओ, अच्छा सूरा पढ़ो, बोलो अच्छा नमाज पढ़ाना रखो. अभी हाँ हजरत भी क्या बोले ही वो कि गर्दा ले जा, हजरत को कॉन्फिडेंस है, अच्छा गर्दा ले जा பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி இங்கே வாப்பா வர வச்சு நான் ஒன்று சொல்கிறேன், तो क्या कर 40 दिन नमाज पढ़. कैसा पढ़ना, 40 दिन भी फजर असर मगरिब ईशा बराबर जोहर सोगे के पूरे जने नो फकत बोलते हैं फजर जोहर असर मगरिब ईशा मार्ग ध्यानத்தை எல்லாம் அதிகப்படுத்தட்டும் இன்ஷா அல்லாஹ். 5 வேளை தொழுதுரு, 5 வேளை நீ கரெக்டா தொழுதா நான் என்ன செய்றேன், 40 நாள் தொழுதுரு, 40 நாள் 5 வேளை கரெக்டாக தொழுதா உனக்கு நான் 2 எரும மாடு தரேன் அப்படின்னா. அந்த ஊரில் எரும மாடு வச்சுருந்தா பெருசு. இப்போ இன்னைக்கு சொன்னது 2 டியோ பைக் தரேன், ஒரு டியோ இன்னொன்று டியூக்கு அந்த மாதிரி தரேன் அப்படின்னு. அப்போது 2 வண்டி தரேன் அப்படின்னு. சரி அந்த மாதிரி தான் அவங்க ஊரில் 2 எரும மாடு வச்சுருந்தா பெருசு, நான் சரி தரேன் அப்படின்னா. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் பையன். அவன் கொஞ்சம் சேட்டக்கார பையன் தான், ஆனால் என்ன பண்ணிட்டான், ஒத்துக்கிட்டான். எதுக்கு ஒத்துக்கிட்டான், 40 நாள் 5 வேளை தொழுக சுண்ணத்தோட வித்தரோட தொழுதா என்ன கிடைக்கும், 2 மாடு கிடைக்கும். ரைட், நல்லா இந்த டீல் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் தொழுதான் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் தொழுதான். அதுக்கப்புறம் ஒரு 25-30 நாளும் கரெக்டாக தொழுதுட்டான். 30 to 35 என்ன அப்படின்னா, மகரிபுக்கு வர்றவன் இஷா முடிச்சுட்டு தான் போகிறது, ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது. 35 நாள் தொழுதுட்டோம். 36, 37, 38 என்ன அப்படின்னா அசருக்கு வர்றவனே இஷா முடிச்சு தான் போகிறது. சாப்பிட்டு வந்துடுறது அப்படியே கணக்கு போடுறோம். क्या करेंगे खामोश दोपहर खा लेंगे, शाम को असर को चल जाएंगे. अब होगा तो 40 दिन खत्म होता क्या मिलने आता, दो भैंस मिलने आता. கணக்கு போட்டாங்க, உனக்கு ஹிசாப் தல் தல अच्छा मिल जाएगा அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 38 நாள் ஆச்சு, 39 நாள் ஆச்சு, 40வது நாள் ஃபஜர் असर मगरिब, फजर लोहर असर मगरिब ईशा. आज वक्त क्या करे, तो इन्हें ईशा नमाज जल्दी पढ़ डाल को, इमाम का पीछे बास पढ़ डाल को जल्दी वितर खत्म कर डाला कि बाहर आए तो ना भैंस कुछ ना होगा. इमाम गने बाहर जा खड़ा, इमाम भी आते पूरा दुनिया भूल को जिक्र कर लोग आते हैं, अल्हम्दुलिल्लाह दुआ कर लोग, बड़ा जुब्बा डाल लो. बाहर खड़ा है हमारा आदमी, उन्हें नहीं सलाम अलैकुम हजरत, वालेकुम सलाम, कौन बात हो गए, अलैहि सलाम
कौन बात दो पहले टेंशन होगा उनको, मैं टेंशन आइटे जय आज मुझे मालूम नहीं बाकी बात गुस्सा करता है, याद आएगा मुझे। तुम इतना हजरत बोले क्या बोले, 2 மாடு தரேன் நீங்களே 40 நாள் தொழுதா என்ன கிடைக்கும், 2 மாடு தரேன் मैं भी तुम ना पतिया को 40 दिन नमाज पढ़ा हूं जी, कौन करके पूछते हैं। अच्छा अच्छा टेंशन होना को गुस्सा करना को கோவப்படாத। இத நான் ஏன் சொன்னேன் அப்படினா எனக்கு வந்து மஸ்ஜித் में देते सो धर्मा मुझे बसा தானே பள்ளிவாசல்ல கொடுக்குற சம்பளம் எனக்கே பத்தல, இருந்தாலும் நீ ஒரு 40 நாள் தொழுதன்னா என்ன ஆயிடும், 40 நாள் தொழுதன்னா கொஞ்சம் பழகிரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொன்னேன்। என்கிட்ட அதுக்கெல்லாம் கொடுக்கறது ஒன்றும் இல்லை ராஜா, கஷ்டம் கோச்சிக்காத அப்படின்னு। ஜெய் तुम ऐसा पूरा करेंगे अगर मुझे मालूम जी, तुम लोग हम ऐसा पूरा करेंगे अगर मुझे मालूम, उसका से कौन सा नमाज को भी वजूज करेंगे, कौन सा नमाज को भी वजूज नहीं ऐसा अभी कितना हंसना कैसा अच्छा है कि वैसा दिल से உள்ளத்தால் உங்களுடைய உள்ளம் வந்து உளமாற மஸ்ஜிதோடு தொடர்பில் இல்லாமல் நீங்கள் தொழுகின்ற எந்த தொழுகைக்கும் மரியாதை இல்லை। அது எப்படி வசூலாத தொழுகை எப்படியோ அது மாதிரி உளமாற நீங்கள் இந்த மஸ்ஜிதை நேசிக்காமல், இந்த மஸ்ஜிதின் மீது காதல் கொள்ளாமல், அப்படி உள்ள நுழையும் போதே ஒரு காதல் பள்ளிவாசலுக்குள்ள வரணும், ஆஹா மஸ்ஜிதுக்கு போறோம் அப்படின்னு। எங்கோ பாங்கு சொல்லப்பட்டால் அலிரதி இல்லாம பயம் வந்துடும், ஐயோ கரெக்டா போய் தொழுதுருவோமா, கரெக்டா மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சிருவோமா, ஏன் அப்படின்னு சொன்னா அஷ்ஃபக்ன மின்ஹா, எதை கண்டு வானங்களும் பூமியும் மலைகளும் நடுக்கியதோ அந்த அமானிதத்தை ஏற்றிருக்கிறோம், அதுதான் மஸ்ஜிதுக்கு சென்று தொழுகை நடத்துவது। ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து யா ரசூலல்லாஹ் மற்ற நேரம் எல்லாம் நான் கரெக்டா தொழுகைக்கு வந்துடுறேன், ஆனால் ஃபஜ்ர் நேரத்தில் மட்டும் எனக்கு உதவிக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் என்னால் தொழுகைக்கு வர முடியவில்லை, மஸ்ஜிதுக்கு வந்து என்னால் தொழுகைக்கு வர முடியவில்லை என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தித்து விட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துறலாம், இஸ்திஸ்னா கொடுத்துறலாம் அப்படின்னு। ஆனால் சென்று கொண்டிருந்தவரை மீண்டும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இங்க வாங்க பாங்கு சத்தம் கேட்கிறதா என்று கேட்கிறார்கள்। அப்போது அவர் சொல்கிறார், ஆமா கேக்குது, நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்து ஆக வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்। நமக்கும் மஸ்ஜிதுக்குமான தொடர்பு என்ன? அப்போ நம்ம எத்தனை பேர் இப்படி பள்ளிவாசலோட தொழுகைக்காக, அடுத்தடுத்த தொடர்புகள் எல்லாம் விடுங்க, தொழுகைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை சஹாபாக்களை பற்றி சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாத நிலையில, நடக்கவே முடியாத நிலைமை, அவங்களால நின்று இமாமத்தை செய்ய முடியாது அந்த நிலைமை, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நின்று இமாமத்தே செய்ய முடியாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், யார தொலை வைக்கலாம்னு பேச்சு வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் அருமை அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள், முடியாது ரசூலுல்லாஹ்வால நிக்க முடியாது, என் அருமை அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள்। அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இல்லை இல்லை வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் இல்லாத இடத்தை நான் நிற்கிறேனா என்று நினைக்கும் போதே என் தந்தை கலங்கி விடுவார், என் தந்தை வேண்டாம், அவர் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர், உமரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்றார்। ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரியும் யாரை சொல்லணும்னு, உமரை விட உள்ளத்தால் பலமானவர் யார்தான், அபூபக்கர் தான், அபூபக்கர் நிற்கட்டும், அபூபக்கர் எல்லாம் தொலை வைக்கிறாங்க, உண்மையிலே அழுகுதான் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ஏன்னா ஐயோ ரசூலுல்லாஹ் தொலை வச்ச இடமாச்சு, முடியலையா அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அப்படிங்கிற வேதனையோடு அபூபக்கர் எல்லாம் தொலை வைக்கும் பொழுது இந்த பூமான் நபியின் புனித பாதங்கள் இந்த பூமியில் தரதரவென்று ஈடுபட்ட நிலையில் உக்குபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தோள்ல ஒரு கை ஒருத்தருடைய தோள்ல, நல்லா கேட்டுக்கங்க, ஒரு கை ஒரு சஹாபியுடைய தோள்ல, இன்னொரு கை இன்னொரு சஹாபியுடைய தோள்ல, இப்படி ரெண்டு பேருடைய தோள்ல கையை போட்டுக்கிட்டு அவருடைய கால்கள் அப்படியே தேஞ்சிட்டு வருது, நடக்க முடியாது, இழுத்துக்கிட்டு போங்க, தரதரவென்று கால்கள் ஈடுபட்ட நிலையில் கூட மஸ்ஜிதுக்கு வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைவதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சிச்சு, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னு பார்த்தது தெரிஞ்சு பின்னால வராங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் தொலை வைக்கட்டும் அப்படின்னு அப்படியே உள்ளே செய்கை காட்டுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர், நில்லுங்க நீங்களே தொலை வைங்கன்னு செய்கை காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் அமர்ந்து தொலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று தொலை வைக்கும் போது அழுது கொண்டே தொலை வைக்கிறார்கள், அவ்வளவு இயலாத நிலையிலும் முடியாத நிலையிலும் இந்த உலகை விட்டு பிரிய போகிறோம் என்கின்ற தெரிந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்கு வந்துதான் தொழுகை நிறைவேற்றினார்கள்। என்ன காரணத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்ல போகிறோம், என்ன பெரிய காரணத்தை சொல்ல போகிறோம், மா தக்கத்தம மின் தம்பிக்கு வமா தஅഖர், நீங்கள் முற்படுத்திய பிற்படுத்திய பாவங்கள் அனைத்தும் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்று யாரை பார்த்து அல்லாஹ் சொன்னானோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னால் முடியவே முடியாது என்கிற நிலையில் கூட மஸ்ஜிதுக்கு தான் வந்தார்। ரசூலுல்லாஹ்வுடைய பாசம் மஸ்ஜிதுக்கு அப்படிப்பட்டது, உள்ள அப்படியே இணைஞ்சிருந்துச்சு, மஸ்ஜிதை விட்டு எங்கேயுமே பிரிக்க முடியாது,
நீங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் முதலில் மஸ்ஜிதை தேடுங்கள், அது ஈமானுடைய பண்பு. எந்த இடத்தில் இருந்தாலும் மஸ்ஜிதுக்கு திரும்பி வாருங்கள், அது ஈமானுடைய பண்பு. இந்த மஸ்ஜிதுக்காக செலவு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். மஸ்ஜிதுடைய உள்ள தொடர்பு இருக்கணும்னா நிறைய பேர் என்னன்னா லட்சமாக சம்பாதிப்பார்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நீங்க பயான் முடிஞ்ச பேர் நிர்வாகத்தில் போய் சண்டை போட்டீங்க, என்னை பத்தி தான் நீங்க சொல்லிருக்கீங்க, அதனால தான் ஒரு பயான்ல சொன்னாரு சொல்லிடாதீங்க. யாரை பத்தியும் என்கிட்ட யாரும் பேசல. ஆனால் சொல்கிறேன், அப்படி ஒரு ஆள் இருந்தா தெரிஞ்சிட வேண்டியதுதான். எல்லா சலுகைகளையும் மஸ்ஜிதிலே அனுபவிப்பார்கள். பள்ளிவாசலோடு உள்ள இணைஞ்சிருக்குதுன்னா என்னது? வெறும் பள்ளிவாசலோடு உருண்டு புரள்றதா? இந்த மஸ்ஜிதுக்காக எதையாவது செய்ய வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே இளைஞர் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே மாணவர்களுக்கான கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிது சார்ந்து எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கு எடுக்கப்பட வேண்டும். அதில் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் என்ற கணக்கு எடுக்கப்பட வேண்டும். இங்கு இருப்பவர் வேறு மஹல்லாவிற்கு சென்று தங்களுடைய கஷ்டநஷ்டங்களை சொல்லிவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இங்கு இருப்பவர்களுக்கான கல்வி உதவிகள் செய்து தரப்பட வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஒரு கட்டமைப்பு மஸ்ஜிதில் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் மஸ்ஜித். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி தெரிஞ்சிருக்கணும். ஒரு மஸ்ஜித் என்றால் நீங்க பாருங்க, இந்த கேபிள் டிவி இப்ப கிடையாதுல்ல, இருக்கா? எவ்வளவு கட்டுறீங்க மாசம்? அதுக்கு 300. எவ்வளோ? 300. மஸ்ஜிதுடைய சந்தா எவ்வளோ? ஒரு நாள் 100 ரூபா ஆக்கிட்டாங்களா? அவ்வளவு சண்டை போட்டுருக்காரு. கைசா जी तुम्हें किसे पूछना 100 रुपया चढ़ा दे, किसे पूछे तुम्हें? मस्जिद में बोले ऐलान करे जुम्मा में, क्या है 100 रुपया डाल नहीं, तुम ना क्या ऐलान भी करना जरूरत नहीं, तू देख लगवा रहेंगे तुम्हें, पट कर खड़े जाना, क्या होगा ये, जे रिचार्ज करो जी, बीबी अभी फौरन कर डालते फोन में, कर डालते नहीं लिया. நம்முடைய மறுமையை பாலடித்து கொண்டு போய் கிணற்றில் தள்ளக்கூடிய தொலைக்காட்சிக்கும் ரீசார்ஜுக்கும் 300 அல்ல 1000 அல்ல எவ்வளவு வேணாலும் செய்ய தயார். நம்ம கணக்கே தெரியாது. போன் யூஸ் பண்றோம்ல, உடனே ரீசார்ஜ் क्या होगा ये, फोन जाता नहीं, ஒரு ரீசார்ஜ் பண்ணு, முதல்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ரீசார்ஜ் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு மஸ்ஜிதுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் கிட்ட 1000 கேள்வி. ஏனென்றால் ஷைத்தான் நம்மை தூண்டுகிறான். அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. நீ நல்லதை செய்தால் உனக்கு ஏழ்மை வந்துரும், உனக்கு கஷ்டம் வந்துரும், செய்யாத. மஸ்ஜிதுக்காக அள்ளி அள்ளி கொடுங்கள், மஸ்ஜிதுக்காக தாராளமாக கொடுங்கள். இன்று இருப்பவர் நாளை இருப்பதில்லை. என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். கடந்த ஆண்டு என்னை பெரம்பூர்ல என்னுடைய நண்பர் இருக்கார், அப்துல் அஹதன். உங்களுக்கு கூட நிறைய பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்துல் அஹதன் என்னுடைய நண்பர் இருந்தார். ஒவ்வொரு வருடமும் இன்னைக்கு கூட உன் தம்பி என்னை கால் பண்ணி எடுக்க முடியல, வர ஜும்மா அங்கதான், அந்த பள்ளியில் தான் செகண்ட் ஜும்மா பண்ணுவேன் எல்லா மாசமும். அவர் அவ்வளவு அன்போடும் பாசத்தோடும், ரொம்ப பாசமான சகோதரர். என்னை அழைப்பார் எல்லா நோம்புலையும். அவங்க பிள்ளையில ஒரு 5 நாள் பயானை கூப்பிடுவார் நோம்புல. ஆனால் இந்த நோம்பில் அவர் நம்மோடு உயிரோடு இல்லை. இவர் மனுஷன் வாழக்கூடிய காலம் என்பது ரொம்ப சொற்பமா இருக்கு. யாருக்கு எப்போது அல்லாஹ் விதியை வைத்திருக்கிறான் என்று தெரியாது. இருக்கின்ற காலத்தில் மஸ்ஜிதுக்காக அள்ளி அள்ளி கொடுங்கள். உங்களுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருப்பதற்கு அதுவும் ஒரு உதாரணம். உங்களுக்கு மஸ்ஜித் மேல உண்மையிலே அன்பு இருக்குன்னா, இருக்கிறதுலே நீங்கள் அதிகமாக யார் மீது செலவழிக்கிறீர்கள்? யாருக்கு செலவழிக்கிறீங்க அதிகமா? ஆண்கள், மனைவிக்கு. கரெக்டா சொல்லுங்க. குடும்பம்னு ஜம்ப் ஆகக்கூடாது. யாருக்கு? மனைவிக்கு. ஏன் உங்கள் மனைவியை நேசிக்கிறீர்கள்? நீங்கள் மஸ்ஜிதை நேசிப்பதாக இருந்தால் மஸ்ஜிதுக்கு என்ன கொடுக்குறீங்க? கைசா 2000 डालना அப்படின்னு பாக்கெட்ல கை விட்டு அதுல இருந்து அது 500 ஆகி उसका बासा 100 रुपया, बासा 50 रुपया, बासा ऐसा दवा को 10 रुपया ऐसा डालना. கரெக்டா இல்லையா? இல்ல நான் இது யதார்த்தமா சொல்றேனா இல்லையா? ஏன் சைத்தான் பாத்தீங்களா? விட மாட்டான், ஜஸ்ட் கொஞ்சம் கூட விட மாட்டான் சைத்தான். வேணாம். ஆனால் அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு வர்றான். மஸ்ஜிதோடு இந்த உள்ளத்தை இறக்கி வைத்து, மஸ்ஜிதோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தி, மஸ்ஜிதுக்காக நிறைய நீங்கள் செலவழிக்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் மை வேர்ட்ஸ். எவ்வளவு நீங்கள் மஸ்ஜிதோடு இணங்கி இருந்து மஸ்ஜிதுக்காக நீங்கள் செலவுகள் செய்து மஸ்ஜிதுக்காக உங்களுடைய நேர காலங்களை செலவழிக்கிறீர்களோ, அல்லாஹ் உங்களை இம்மையிலும் கண்ணியப்படுத்துவான், மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான், உயர்த்தி வைப்பான். உங்களுடைய பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அனுப்புங்கள், மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்க வைக்க சொல்லுங்கள். ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இங்கு மக்தபில் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறார்கள்? மக்தப் மதரசால எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க ஹஜ்ரத்? இங்கே மக்தப் மதரசால 48. ஆனா கண்டிப்பா எப்படியும் ஒரு 1000 சிறார்கள் இருப்பாங்க அந்த பகுதியில். ஏன் மதரசா மஸ்ஜிதுக்கு வரதில்லை? இன்னைக்கு எல்லாரும் हमारा घर का बोलो हजरत को 500 रुपया दे आते हैं मैं यहाँ को पढ़ाओ बोलो. நீங்க புரிஞ்சுக்கல, கான்செப்டை யாரும் விளங்கிக்கல. மஸ்ஜிதுக்கு வந்தாலும் அவன் தர்பியத் ஆவான். மஸ்ஜிதுக்கு வந்தால் தான் பள்ளிவாசல்னா என்ன, இதான் சஃப்,
இதுதான் சப்பு, இப்படித்தான் நிக்கணும். மஸ்ஜிதுக்கு வந்தா தான் தர்பியத்து கிடைக்கும். மஸ்ஜிதுக்கு பிள்ளைகளை அனுப்புங்கள், மஸ்ஜிதுக்கு வாருங்கள், மஸ்ஜிதிலே அமர்ந்து யோசியுங்கள். மஸ்ஜிதிலே அல்லாஹ்விடத்தில் எனக்கு தெரிய ஒரு நண்பர் இருக்கிறார், அதை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை செஞ்சார். இது வந்து உண்மையில் நடந்தது, சம்பவத்துடைய மொத்த பின்னணியும் சொல்ல விரும்பவில்லை. ஒரு மிகப்பெரிய அவமானம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. கண்கூடா பார்த்தேன், மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது. எல்லோரும் நினைத்தார்கள் இதில் எப்படா அவர் விடுபட போறாரு. ஒரு பக்கம் ரவுடிசம் பிரச்சனை நெருக்கடி, இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனையா அது மாறிடுச்சு, இன்னொரு பக்கம் அதை எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. நானுமே யோசித்தேன் இதுல இருந்து இவர் எப்படி விடுபட போகிறார் என்று. அந்த மனிதர் உடனடியாக எழுந்திருத்தார், நேராக போய் ஒளி எடுத்து விட்டு மஸ்ஜிதிற்குள் நுழைந்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் உதவி கேட்டார். இன்றைக்கு அவர் எந்த நெருக்கடியில் தள்ளப்பட்டாரோ அது அப்படியே தலைகளாக மாறி அதை வெற்றியாக அல்லாஹ் மாற்றி விட்டார். கண்ணால பாக்குறேன். அந்த சம்பவத்தை சொல்லக்கூடாது, நான் நாளைக்கு யூடியூப்ல கூட போடுவேன் நம்முடைய சேனல்ல, அப்ப அவங்க சங்கடப்பட கூடாது. ஆனா சம்பவம் இப்படிதான், கண்ணால பார்த்திருக்கேன். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தலைகளாக மாற்றும் ஒரு மந்திர இடம் தான் மஸ்ஜித். அப்படி எல்லாத்தையும் மாற்றலாம். உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியை தரும் இடம் தான் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதிலே நம்முடைய உள்ளத்தை நெருக்கி வைப்போம். இந்த மஸ்ஜிதோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம். இந்த மஸ்ஜிதில் வச்சு பெரிய பெரிய புரட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி விட்டார்கள். நம்மால் ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழாக நிழல் பெறக்கூடிய 7 பேரில் நாமும் ஒருவராக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். ரஜுலுன் வகல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித். எந்த மனிதனுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணங்கி இருக்கிறதோ அவருக்கு நாளை அல்லாஹ் அர்ஷின் கீழாக நிழல் தருகிறான். மஸ்ஜிதோடு இணங்கி இருப்போம், மஸ்ஜிதுக்காக நிறைய பொருளாதாரம் செலவழிப்போம், மஸ்ஜிதுக்காக வாரி கொடுப்போம், மஸ்ஜிதோடு தொடர்பில் இருப்போம், மஸ்ஜிதை புரட்சியின் பிறப்பிடமாக மாற்றுவோம். அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.